இந்த வீடியோல அவ்வளோ பெரிய டிரான்ஸ்ஃபார்மர ஒரு ஃபேன வச்சு கூல் பண்ணிட்டு இருக்காங்க. இது எங்க நடந்திருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உத்தரப்பிரதேச மாநிலத்தில நடந்திருக்கு. அண்ட் கமெண்ட்ஸ்லாம் நம்ம படிச்சு பார்த்தோம் அப்படின்னா, பயங்கரமான ஐடியா, மூட்டை பூச்சி கொல்லும் நவீன மிஷின், தெர்மாகோல் 2.0 கரண்டுக்கே கரண்டா நெறைய பேர் இத கிண்டல் பண்ணி கமெண்ட் போட்டிருக்காங்க. பட் இந்த மெத்தட் வந்து ஆக்சுவலா வேலை செய்யும். அது எப்படி வேலை செய்யும்ன்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபார்மரோட கூலிங் எப்படி ஒர்க் ஆகுதுன்றத தெரிஞ்சுக்கணும். டிரான்ஸ்ஃபார்மருக்குள்ள பிரைமரி, செகண்டரின்னு சொல்லி 2 காயில் குடுத்திருப்பாங்க. அந்த 2 காயிலும் கரண்ட் அது வழியா ஃப்ளோ ஆகும்போது பயங்கரமா ஹீட் ஆகும். அந்த ஹீட்ட கம்மி பண்றதுக்காக உள்ள கூலிங் ஆயில் வந்து குடுத்திருப்பாங்க. இந்த ஆயில் வந்து அந்த டிரான்ஸ்ஃபார்மருக்குள்ள சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கும். அது எப்படி கூல் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு வெளியிலேயே சைடுல பின்ஸ் வந்து குடுத்திருப்பாங்க. ஸோ அந்த ஆயில் அந்த பின்ஸ் வழியா சர்க்குலேட் ஆகும்போது, அங்கே இருக்கக்கூடிய ஏர் அந்த சுற்றி இருக்கக்கூடிய காற்று காரணமா, அந்த காற்று வந்து கொஞ்சம் வெப்பத்த வெளியில எடுத்துரும் அப்படின்றதுனால, அந்த ஆயில் கூல் ஆகி மறுபடியும் அந்த டிரான்ஸ்ஃபார்மருக்குள்ள போகும். இப்போ என்ன ஆகும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு சில நேரங்கள்ல இந்த மாரி வெயில் காலங்கள்ல டெம்பரேச்சர் வந்து ரொம்ப அதிகமா இன்கிரீஸ் ஆகும். அதே நேரத்துல காத்தும் வந்து பெரிய அளவுல இருக்காது. அப்படி காத்து அடிக்கல, டெம்பரேச்சர் இன்கிரீஸ் ஆகுது அப்படின்ற சமயத்துல இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல ஒரு கட்டத்துக்கு மேல டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும்போது, இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு சில கண்ட்ரோல் யூனிட்ஸ் வந்து குடுத்திருப்பாங்க. அது வந்து மொத்தமா அந்த சர்க்யூட்ட ட்ரிப் பண்ணி விட்டுரும். இந்த டெம்பரேச்சர மானிட்டர் பண்றதுக்கும் மீட்டர் வந்து குடுத்திருப்பாங்க. அந்த சமயத்துல அந்த டெம்பரேச்சர் அந்த ட்ரிப் பாயிண்ட் கிட்ட வந்துருச்சு அப்படின்ற பட்சத்துல, இந்த மாதிரி கூலிங்க இம்ப்ரூவ் பண்றதுக்காக இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள் பண்ணுவாங்க. ஒண்ணு ஒரு பெரிய அட்டைய வச்சு அந்த டிரான்ஸ்ஃபார்மர் கிட்ட வீசுவாங்க. அதோட ஏர் ஃப்ளோ நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்கான இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அதுல இதுவும் ஒண்ணு. இந்த மாதிரி ஃபேன வச்சு அந்த ஏர் ஃப்ளோவ வந்து இம்ப்ரூவ் பண்றது. இதுல கூலிங் பெரிய லெவல்ல கிடைக்காது உண்மதான். ஆனா ட்ரிப் பாயிண்ட்க்கு அந்த டிரான்ஸ்ஃபார்மர போக விடாம தடுக்கும். அப்படி இல்லைன்னா 0.5 டிகிரி செல்சியஸ் வந்து அந்த டிரான்ஸ்ஃபார்மரோட டெம்பரேச்சர கம்மி பண்ணும். ஸோ இது வந்து முட்டாள்தனமோ இல்ல கேலி கிண்டல் செய்யக்கூடிய ஒரு விஷயமோ கிடையாது. அந்த ஏர் ஃப்ளோவ இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு சின்ன ட்ரை பண்றாங்க அவ்வளவுதான். Oh, sorry, sorry, Mr. Raghuvaran.